சட்டசபை தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட காங்கிரஸ் கட்சி. ஆம் ஆத்மி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் பின்னடைவு, பாஜக முன்னிலை. டெல்லி சட்டசபை தேர்தலில் முன்னிலை வகிக்கும் பாஜக பட்டாசு வெடித்து கட்சி கொடியுடன் கொண்டாடிய தொண்டர்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுகவின் வி.சி. சந்திரகுமார் தொடர்ந்து முன்னிலை. நாம் தமிழர் கட்சியை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தை பிடித்தது நோட்டா. மார்ச் மாதம் 24, 25ஆம் தேதிகளில் வங்கி ஊழியர்கள் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் அறிவிப்பு. வாரத்திற்கு 5 நாள் வேலை, போதிய பணியாளர்களை நியமிக்க கோரிக்கை. வள்ளலார் ஜோதி தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் பிப்ரவரி 11ஆம் தேதி அனைத்து மதுபான கடைகளையும் மூட புதுச்சேரி மாநில அரசு உத்தரவு. மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் 1970 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. முதல்வர் மருந்தகம் திறக்கப்படுவதால் அம்மா மருந்தகங்கள் எதுவும் தமிழகத்தில் ஒருபோதும் மூடப்படாது என கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உறுதி. முதல்வர் மருந்தகம் இம்மாத இறுதிக்குள் துவக்கி வைக்கப்படும் என்றும் தகவல். அதுக்கு டெஃபினட்டாங்க அது நான் உங்ககிட்ட தெளிவுபடுத்த சொல்கிறேன். ஏற்கனவே கூட்டுறவு மூலமாக 2 வகையான மருந்தகங்கள் செயல்பட்டு வருது. ஒன்று கூட்டுறவால் ஏற்படக்கூடிய மருந்தகங்கள், இன்னொன்று அம்மா மருந்தகங்கள். இது 2ம் தொடர்ந்து செயல்படும். இது ஒரு வித்தியாசமான முதல்வர் மருந்தகங்கிறது ஜெனரிக்கை ஃபோக்கஸ் பண்ணி புதிய முயற்சி. ஸோ இதையும் அதையும் இப்போ ஏதாவது ஒரு மருந்தை மூடிட்டு இந்த மருந்து திறக்கணுங்கிற எந்த அளவுலையும் டைரக்ஷன் கிடையாது. வேலூரில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து கீழே தள்ளிய கொடூரம். கைதான குற்றவாளி ஹேமராஜுக்கு பிப்ரவரி 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் திருக்கோயிலில் நாளை முதல் 4 நாட்களுக்கு ரோப்கார் சேவை நிறுத்தம். மாதாந்திர பராமரிப்பு பணிகள் முடிவு பெற்ற பிறகு 13ஆம் தேதி வழக்கம் போன்று ரோப்கார் சேவை தொடங்கப்படும் என அறிவிப்பு. அமெரிக்கா அலாஸ்காவில் நேற்று மாயமான விமானம் கடல் பனிக்கட்டியில் விழுந்து நொறுங்கியது. சிறிய ரக விமானத்தில் பயணித்த 10 பேரும் சடலமாக மீட்பு. டெல்லி மக்கள் ஆம் ஆத்மி மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோருடன் நிற்பார்கள் என்று நம்புவதாக டெல்லி முதலமைச்சர் அதிஷி நம்பிக்கை. 4வது முறையாக அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் ஆவார் என்றும் பேட்டி. இனி அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற சிறுவன் டெல்லி மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறார். ஆம் ஆத்மி கட்சியின் தீவிர தொண்டரான ராகுல் தோமர் என்பவர் மகன் அரவிந்த் தோமர் கெஜ்ரிவாலை போன்று தோற்றமளிக்க அவர் போன்று கண்ணாடி அணிந்திருக்கும் வீடியோ இணையத்தில் வைரல். இந்து பெண்ணை திருமணம் செய்ய முயன்ற முஸ்லிம் இளைஞர் கொடூரமாக தாக்கப்படுவதாக இணையத்தில் வெளியாகி வரும் வீடியோவால் பொதுமக்கள் அதிர்ச்சி. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்ற தாக்குதலால் பெரும் பதற்றம். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் கார் சக்கரங்களுக்கு அடியில் சிக்கி 5 வயது சிறுவன் உயிரிழந்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. துருக் என்ற சிறுவன் தனது அப்பாவுடன் ஹோட்டல் பார்க்கில் விளையாடிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கி உயிரிழந்த சோகம். திண்டுக்கல் டிஐஜி வந்திதா பாண்டே மத்திய இளைஞர் விவகாரத்துறை இயக்குநராக நியமனம். மத்திய பணிக்கு செல்ல வந்திதா பாண்டே விண்ணப்பித்திருந்த நிலையில் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. உத்தரப்பிரதேசம் கும்பமேளாவில் புனித நீராடிய பக்தர்கள் எண்ணிக்கை 40 கோடியை கடந்தது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 48 லட்சம் பேர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியதாக மாநில அரசு தகவல்.
பிரேசிலில் சிறிய ரக விமானம் சாலையில் விழுந்து 2 பேர் உயிரிழப்பு, மேலும் பலர் காயம். விமான விபத்து தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி அதிர்ச்சி. அமெரிக்காவிலிருந்து இதுவரை 487 இந்தியர்கள் நாடு கடத்தப்படுவோர் பட்டியலில் உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களில் முதற்கட்டமாக 104 பேர் நாடு திரும்பியுள்ளதாக தகவல். திருச்சியில் கல்லூரி மாணவர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. ரூட்டுத்தள விவகாரத்தில் தாக்குதல் நிகழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 3வது நாளாக நிலவிய கடும் பனிமூட்டம். சாலைகளில் எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.